சொந்தங்களே, கூடி மகிழ்ந்த ஊரவர்களே என எத்தனை உறவுகளை இந்த மண்ணிலே நாம் பிரித்தோம். பாருங்க மக்களே, முள்ளிவாய்க்கால் நினைவேந்த திடலிலேயே பாருங்க உடுப்புகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இந்த இடங்கள் ஃபுல்லாகவே மக்கள் சூழ்ந்து குவிஞ்சிருந்த இடம். சின்ன சின்ன ஐவங்கர்கள் அடித்து தான் இதில் இருந்தவர்கள். இதிலேயே செல்கள் விழுந்து நிறைய மக்கள் உயிரிழந்த இந்த மண்ணில் அந்த முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில் மக்கள் பட்ட வேதனைகள் சம்பந்தமான நிறைய பதிவுகளை இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். இன்று எங்களுடைய நன்றிக்கிழமாக கனடா மேஜர் அவருடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்களுக்கு நினைவு தூவியை திறந்து எங்களுடைய இனப்படுகொலையை அங்கீகரித்திருக்கின்றார். நாங்கள் இன்னுமே நெருக்கடிகளுக்குள் சர்வதேசம் எங்களை கண்டுகொள்ளாமல் தென்னிலங்கையும் கூட எங்களை அடக்குமுறைகளுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த வரலாறுகள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செய்கின்ற இந்த எழுச்சி நாள், இந்த வடு சுமந்த இந்த நாளை நாங்கள் உலகத்துக்கு ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஏராளமான உயிர்கள், எங்களோடு நின்றவர்கள், எங்களுடைய உறவுகள், தாய்மார்கள் எல்லாருமே சதையும் பிண்டவுமாக துடிதுடித்து இறந்த மண் தான் இந்த மண். இலட்சியத்தால் ஒன்றுபட்ட மக்கள் இந்த உலக சக்கரத்தை சுழறுகின்ற ஒரு காலத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவையில் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் கெபிர் விமானம் தாக்குதல் நடத்துகின்ற ஒரு படத்தை பாருங்கள். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடலில் நிற்கிறேன். இந்த திடலில் பல்வேறுபட்ட உயிர்களை நாங்கள் இறுதியாக இறந்து நாங்களும் இந்த இடத்துல தான் இருந்து வட்டுவால் பாலத்தூடாக இராணுவத்தை கட்டுப்பாடுகளை போகும். நாங்கள் உண்மையிலேயே இந்த இடங்களில் பல்வேறுபட்ட எறிகணைகள் விழுந்து வடித்து பல்வேறுபட்ட மக்கள் இறந்த ஒரு இரத்தம் சிந்திய சதைகள் சிந்திய ஒரு இடமாக தான் இந்த இடம் புனிதம் பெறுகிறது. அவர்களின் இந்த நாளை நினைவுகூரும் இந்த நாளில் அனைவரும் ஒற்றுமையாக நிம்மதியாக இந்த நினைவுகளை உணர்வெழுச்சியோடு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு அவர்களின் கனவுகள், அவர்களின் இறந்தவர்களின் கனவுகளை நாங்கள் நனவாக்கும் விதமாக எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதும் அனைவரின் கடமையாக அமைகிறது. பல்வேறுபட்ட மாற்றங்கள், பல்வேறுபட்ட நிலைமைகள் மாறுகின்ற போதிலும் இலட்சியத்தால் ஒன்றுபட்ட மக்கள் இந்த உலக சக்கரத்தை சுழறுகின்ற ஒரு காலத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவையில் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் முள்ளிவாய்க்கால் திடலிலிருந்து முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான நிகழ்வுகள் அனைத்தையும் பகிர இருக்கின்றேன். வாருங்கள் காணொளிக்கு போகலாம்.
பிரியமான சகோதரங்களே, மே 18ஆம் நாள் தமிழ் மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வெழுச்சியின் நாள், ஒரு துக்கத்தின் நாள், ஒரு அழிவின் நாள். நினைவு கூர்ந்து முழு உலகத்திற்கும் தமிழ் மக்களாகிய நாங்கள் கொத்து கொத்தாக இனவழிப்புக்குள்ளாக்கப்பட்டோம் என்று நமது பாடங்களில் இருக்கிற சாதனைகளை கலட்டி மக்களுக்கான உணர்வுகளுக்கான துணைப்பட்டவர்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுப்போம். முள்ளிவாய்க்கால் மே 18 நாங்கள் இங்கே நின்று நிற்கிறோம். இந்த வலி சுமந்த மண்ணிலே எங்களுடைய உறவுகளை நினைவு கூர்ந்து எங்களுடைய இந்த தாய் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிர்களை இரத்தமும் சதையுமாக கொடுத்த இந்த மண்ணிலிருந்து நாங்கள் கதைக்கின்றோம். உண்மையிலேயே உலக நாடுகள் எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டும். எங்களுடைய இந்த வரலாறுகள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செய்கின்ற இந்த எழுச்சி நாள், இந்த வடு சுமந்த இந்த நாளை நாங்கள் உலகத்துக்கு ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஏராளமான உயிர்கள், எங்களோடு நின்றவர்கள், எங்களுடைய உறவுகள், தாய்மார்கள் எல்லாருமே சதையும் பிண்டவுமாக துடிதுடித்து இறந்த மண் தான் இந்த மண். இந்த மண்ணிலே நாங்கள் இன்று 10:31 விளக்கேற்றி அந்த தெய்வங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அகவணக்கத்தை செலுத்த காத்திருக்கின்றோம். உண்மையிலே இதை உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய தியாகிகளை நாங்கள் நிச்சயமாக மனதிலே நிறுத்தி எங்களுடைய இந்த அடையாளங்களை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போக வேண்டும். ஏதோ ஒரு வகையிலே பல இடையூறுகள் வருகின்ற பொழுதும் இங்கே இந்த நிகழ்வுகள் மிக உன்னதமாக ஏற்பாட்டு குழுவால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே ஏராளமான உறவுகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொற்ப வேளையிலே இங்கே ஒரு கனதியான ஒரு நேரம் இங்கே காண்பிக்கப்பட இருக்கின்றது. அந்த கனதியிலே நீங்களும் பங்கு பெற்றி கொண்டிருக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற உறவுகள் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள் தான் இங்கே வருகின்றார்கள். அவர்களுக்குள்ளே உண்மைக்குள்ள தங்களுடைய உறவு இந்த மண்ணிலே வந்து ஒரு தீபம் ஏற்றுகின்ற பொழுது தங்களுடைய உறவு உயிரோடு இருக்கின்ற ஒரு மனநிலை, ஒரு மன நிம்மதி அவர்களுக்கு வருகின்றது. நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் இந்த நாளை நல்லொரு நாளாக, இந்த நாளை நாங்கள் கடத்தி செல்லும் பொழுது இது எதிர்காலங்களிலே எங்களுக்கு பாரியொரு நாங்கள் என்னத்தை நோக்கி பயணித்தோமோ அதுக்குரிய ஒரு இடத்தை நாங்கள் அடைவோம் என நாங்கள் நினைக்கின்றோம். அன்பான உறவுகளே, நீங்கள் எல்லோரும் இந்த நாளை உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய இல்லங்களில், உங்களுடைய வாசக சாலைகளில் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இந்த தமிழனுடைய இந்த வீரமும் தமிழனுடைய நெஞ்சு நிமித்திய இந்த வீர தியாகங்களும் உலகுக்கு எடுத்து செல்லப்பட முடியும் என்பதை இந்த ஒரு இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாருங்கள் மக்களே, முள்ளிவாய்க்கால் நினைவு இந்த திடலிலேயே பாருங்கள் உடுப்புகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடங்களில் தான் நிறைய மக்கள் வந்து சின்ன சின்ன வங்கர்களை பற்றி இருந்த இடங்கள். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதிலே ஒன்று இருக்குது பாருங்கள். இப்படி இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து சூழ்ந்து குவிஞ்சிருந்த இடம். சின்ன சின்ன ஐவங்கர்கள் அடித்து தான் இதில் இருந்தவர்கள். இதிலேயே வந்து செல்கள் விழுந்து நிறைய மக்கள் உயிரிழந்த இந்த மண்ணில் அந்த விடயங்களை தான் நான் உங்களுக்கு காணொலியாக வந்து பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்து கொண்ட இடங்கள் வந்து இதில் அந்த முள்ளிவாய்க்கால் காலப்பகுதியில் வந்து மக்கள் பட்ட வேதனைகள் சம்பந்தமான நிறைய பதிவுகளை வந்து இதில் காட்சிப்படுத்திருக்கணும். இதில் வந்து நான் உங்களுக்கு கிட்ட காட்டையிலாது இவ்வளவுமே இறுதி நாட்களில், அதாவது கிட்டத்தட்ட அந்த 3 மாத காலங்களில் மக்கள் பட்ட அவலங்களை வந்து எடுத்து சொல்லுகின்ற காணொலியாக தான் அமைகிறது. பாருங்கள், இதில் வந்து ஒரு கிபிர் விமானம் வந்து தாக்குதல் நடத்துகின்ற ஒரு படத்தை பாருங்கள். ஓசைக்கடலே உனக்கு தெரியுமா, உன்னை சுற்றி இருந்தவர் செத்து மழிந்த சோகம் புரியுமா, ஒற்றை பனையே ஓசைக்கடலே உனக்கு தெரியுமா. பாருங்க, இந்த அம்மாவோட ஏக்கத்தோட பாருங்க, அந்த அம்மா இந்த
உழவு இயந்திரத்துக்கு கீழே இருக்கிற பாருங்க. பாருங்க அவ்வளோ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒன்று பெரியாக்கள் எல்லாம் வரும். அம்மா மயங்கிட்டாவா கொள்வி வெள்ளம் நிறைந்திடவே உங்கள் அன்புக்குரிய அன்னையர்களை தோல் தட்டி வளர்த்த தந்தையர்களை தோழமை காத்த நண்பர்களை கூடவே பிறந்த உடன்பிறப்புகளை உறவாகி நின்ற சொந்தங்களை கூடி மகிழ்ந்த ஊரவர்களை என எத்தனை உறவுகளை இந்த மண்ணிலே நாம் பிரிந்தோம். மறக்க முடியுமா வாழ்வோடு கலந்த உன்னதங்களின் நினைவுகளை?
ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப்பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர். தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழினத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது. இன அழிப்பு உறுதியாகியமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சிக்கரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும். தமிழின அழிப்பை நினைவு கூறுவதற்கான நினைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமல்படுத்தி வருகின்றது. தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறிமுறையிலும் அது ஒரு அரசாங்கம் தட்டுக்கழிக்கும் போக்கு கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஸ்ரீலங்காவில் உள்ளூர் விசாரணை பொறிமுறையில் நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் 2009 சர்வதேச விசாரணை பொறிமுறையை கோரி வருகின்றது. தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறிமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது. தமிழ் ஆண்டுகள் பல கடந்தாலும் மறக்க முடியா மனிதர்களால் களமாறு விதைகளில் தீராத வரிசை சுமந்து பொட்டு பொட்டாக கொண்டுவிக்கப்பட்ட பாச உறவுகளையும் நினைவீட்டி இப்போது கொதிச்சுடன் ஏற்றப்படும். சமூக நிலத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள்.
வணக்கம் வணக்கம் அண்ணா. வந்து நீங்கள் அந்த கனடாவில் திறந்து வைக்க அந்த தமிழின் அழைப்பு நிலவரம் சம்பந்தமாக வந்து நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. இன்றைய வந்து 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் ஆண்டு எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டார்கள். அதை இன்று நினைவு கூறும் முகமாக முள்ளிவாய்க்காலில் பெருந்திரளான ஏராளமான மக்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே நாங்கள் இன்று எங்களுடைய நன்றிக்கரமாக கனடா மேஜர் அவருடைய மேஜர் பெட்ரிக் பிரவுன் அவர்களுக்கு நினைவு தூவியை திறந்து எங்களுடைய இனப்படுகொலையை அங்கீகரித்திருக்கின்றார். நாங்கள் இன்னுமே நெருக்கடிகளுக்குள் சர்வதேசம் எங்களை கண்டுகொள்ளாமல் தென்னிலங்கையும் கூட எங்களை அடக்குமுறைகளுக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த ஈழத்தமிழ் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய பலிகளை சுமந்த இந்த மக்கள் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அரசாங்கம் தென்னில அரசாங்கம் எங்களுக்கு மேலே கடந்த காலங்களில் பெரும்பாலான சொல்லெண்ணா துயரங்களை நெருக்கடிகளையும் கொடுத்து வருகின்றது. இதை யாரும் கண்டுகொள்வதில்லை. சாதாரணமாக ஒரு விளக்கு கொளுத்தி கூட அழுவதற்கு கூட எங்களுக்கு நெருக்கடிகளை தந்து கொண்டிருக்கின்ற சிஐடியாக இருக்கட்டும் ஜிஐடியாக இருக்கட்டும் இப்படியாக எங்களை வந்து நெருக்கடிகளுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றது. தனிநபர்களாக அங்கங்கே அவர்கள் துண்டாடப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்று சொல்லி நிறைய இருக்குது. இன்றும் நல்லிணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வெறுமனை பூச்சாண்டி காட்டிக்கொண்டு அரசியல் கைதிகளாக இன்று 10, 15, 20 வருடங்களாக உள்ளுக்கு வைத்துக் கொண்டே இருக்கிற அரசியல் கைதிகள் யாரும் இன்று விடுதலை செய்யப்படவில்லை. காணி பிரச்சனை என்று சொல்லப்பட்டு இன்றும் காணி அபகரிப்புக்கு வந்து நிற்கின்றார்கள். காணி இந்த மண்ணிலே வந்து எடுத்த உடுப்பும் இல்லாமல் துண்டும் காணம் துணியம் காணாமல் உயிரை பிடிச்சு கொண்டு ஓடினவர்கள் இந்த காணி அபகரிக்க வந்து நிற்கின்றார்கள். முல்லைத்தீவு காணி இப்போ அண்மை வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. பத்தாக்குறைக்கு இன்றைக்கு கேப்பாப்லாவில் காணி அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. எழுதுமட்டுவாளில் கிளாலியில் காணி அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. பலாலியில் 3000க்கு மேற்பட்ட தனியார் மக்களுடைய காணிகளை அபகரித்து விட்டு அந்த மக்கள் இன்று வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக காணி அபகரிப்புக்கென்றும் காணி விடுதலை செய்யப்படவில்லை. குறிப்பிட்ட சொற்பட்ட விதிகளை மட்டும் விட்டு அவர்கள் வந்து வெறுமனே பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காணி விடுவிப்பு நடக்கவில்லை, அரசியல் கைதிகள் விடுதலை நடக்கவில்லை, மீனவற்ற பிரச்சனை வந்து இன்னும் வந்து தீர்த்து வைக்கப்படவில்லை. தென்னிலங்கை மீனவர்களாக இருக்கட்டும் இந்திய மீனவர்களாக இருக்கட்டும் எங்கள் வளங்களை சூறையாடி கொண்டு போய்கின்றிருக்கின்றார்கள். அதனை இங்கே கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை. எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய எளிய சமுதாயத்துக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஃபேக்டரிகள் தொழிற்சாலைகள் இங்கே கொண்டு வரப்படும். அதை கடந்து இங்கே பார்கள் தேவைக்கு அதிகமாக பார்களை திறந்து எங்களை இன்னுமே வந்து அடிமை சமூகப்படுத்தப்பட்ட சமூகமாக வைத்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். இதனை பற்றி யாரும் தலைவிரித்து வாய்வித்து கேட்பதில்லை. மற்றும் இங்கே விதவைகள் அதை கடந்து எங்களுடைய சமுதாயம் மேலெழுந்து வரக்கூடாது என்றதுக்காகவே நெருக்கடிகளும் வேதனைகளும் சொல்லண்டா துயரங்களும் கனடா மேயருக்கு நாங்கள் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் அடுத்த கட்டங்கள் கொண்டு செல்வதற்கு மேலும் பேருதவியாக இருக்கும் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கின்றோம்.